ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நவாப்பழம் மரத்துக்கிட்ட நிற்கிறோம். இந்த மரம் வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரம். இதில் நிறைய கனிகள் வந்திருக்கு. நீங்கள் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கனிகள். என் கையிலையும் கொஞ்சம் கனிகள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அது வந்து கொஞ்சம் நல்ல எல்லாமே மிக்சிங்காக இருக்குது. ஆனால் இது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறையா இனிப்புகள் இருக்கும், கசப்புகள் இருக்கும், புளிப்பு, துவர்ப்பு எல்லாம் கலந்த ஒரு கலவையாக தான் நம்முடைய வாழ்க்கையும் சில நேரங்கள் என்ன பண்ணுறதுனா அமைந்து விடுகிறது. ஆனால் அது எல்லாமே நல்லது தான். எப்படி ஃப்ரூட்ஸ் வந்து எல்லா சுவைகளையும் உடையதாக இருக்கிறதோ, பயன் கொடுக்குறதோ, அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலையும் சில கசப்புகள், இனிப்பு, துவர்ப்பு எல்லாம் கலந்து வரும்போதும் அதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும்னு நம்பிக்கையில் நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கேன். பைபிளில் வந்து எபிரேயர் 12:1 பவுல் சொல்லுவார், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோங்க. மற்றபடி ஃப்ரூட்ஸ் மேலே தப்பு கிடையாது. இது படைக்கப்பட்ட பர்பஸே இந்த டேஸ்ட்டை கொடுக்கறதுக்காக தான். அதுபோல் தான் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக படைக்கப்பட்டிருக்கோம். அவங்க இப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிலாம் நீங்கள் எதையுமே யோசிக்க தேவையில்ல. அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட இதில் அவங்கவுங்க ஓடுறாங்க. அதனால் அதெல்லாம் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஏற்றுக்கொண்டு நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதில் நம்ம பயணம் பண்ணுவோம். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ. வாழ்வு சாவு எது வந்தாலும் தேவனோடு மனம் கொண்டாடும். கொண்டு வந்ததில்லை, கொண்டும் போவதில்லை, சேர்த்து வைப்பதில்லை.